ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராதிகா. சரி, இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு தான். இன்னைக்கு இருக்கிறதுலே வந்து 120 கோடி 100 கோடி கிட்டத்தட்ட வாடிக்கையாளர்கள் உள்ள ஒரு துறைனா நம்ம விவசாயம் தான். அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா அவ்வளோ விவசாயிகள் வந்து நம்ம விவசாயிக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம குடும்பத்திலேயே இப்போ நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம் அப்படின்னா, பொண்ணுங்களை படிக்க வைக்கிறோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்தது நீ விவசாயத்தை பாரு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, நீ ஒரு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போ, நான் தான் விவசாயத்தை பார்த்து கஷ்டப்பட்டேன், நீ அப்படி இருக்காத அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு 300 காலி இடங்கள் இருக்குன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, நம்ம எழுதுற ஒரு துறையில ஒரு துறையா இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் பணியா இருக்கட்டும், எந்த பணியா இருந்தாலும் அதில ஒரு 300 இடம் தான் இருக்கு. ஆனா நம்ம எத்தனை பேர் நம்ம அப்ளை பண்றோம்? 3,00,000 பேர் கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த எக்ஸாம்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எழுதுறோம். ஆனா கிடைக்க போறது என்னமோ 300 பேர். சரி, நம்ம அந்த மாரி நேரத்தில ஏன் அந்த டைம வேஸ்ட் பண்றோம்? நம்மட்ட விவசாயம் பண்ணுறதுக்கான நிலங்கள் இருந்துச்சுன்னா, விவசாயம் பண்ணுறதுக்கான இது நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுங்க. விவசாயத்தை காப்போம், விவசாயத்தை முன்னேற்றுவோம், விவசாயத்துக்காக போற்றுவோம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இப்போ இருக்கிற உலகத்தில் 2G 4G 3G எத்தனை G வந்தாலும் சாப்பாட்டுக்கு கஞ்சி தான். அதுதான் உண்மை. நம்ம அதனால் வந்து விவசாயத்தை நம்ம முன்னேற்றுவோம், காப்பாற்றுவோம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.